சீழ்கழுகு அதோட முட்டைய எடுத்துட்டு மீனுவோட கூட்டுக்கு பறந்து வந்துச்சு. மீனு, இந்த மரத்துல நான் கூடு கட்டிக்கலான்னு இருக்கேன். எனக்கு கூடு கட்ட அனுமதி தருவியா? ஐயோ கழுகுக்கா, இதுக்கெல்லாம் என்கிட்ட எதுக்கு அனுமதி கேக்குறீங்க? இந்த காடு எல்லாருக்கும் பொதுவானது. இங்க தாராளமா இங்கேயே கூடு கட்டிக்கலாம். பிறகு அந்த கழுகு மீனுவோட கூடு பக்கத்திலேயே அதுக்கான ஒரு கூட்டையும் கட்டுனுச்சு. பிறகு அந்த முட்டையோட அந்த கூட்டிலேயே வாழ்ந்து வந்துச்சு. தினமும் பறவைங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே உணவு தேடி போவாங்க. எங்க போனாலும் ரெண்டு பறவைங்களும் ரொம்ப ஒத்துமையா ஒன்னா போயிட்டு வந்துட்டே இருந்தாங்க. ஒரு நாள் பறவைங்க ரெண்டு பேரும் ஒன்னா நெல்வயலுக்கு உணவு தேடி போனாங்க. அப்போ அவங்கள அங்க பார்த்த கோரி அவங்க பக்கத்துல போனுச்சு. என்ன கழுகுக்கா, எப்படி இருக்கீங்க? ஆமா, நெல்மணிகளை பறிக்க வந்தீங்களா? இது எனக்கு சொந்தமான வயல் தான். எவ்வளவு வேணுமோ அவ்வளோ பறிச்சுக்கோங்க. ஏ மீனு, ஆமா, உனக்கு என்ன இங்க வேலை? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்னோட வயலுக்கு வரக்கூடாதுங்க. ரோரி அக்கா, தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. நான் உங்க வயல்ல இருக்கிற நெல்மணிகளை பறிக்க வரல. கீழே செதறி கிடக்கிற நெல்மணிகளை தான் எடுக்க வந்தேன். கீழே விழுந்து வேஸ்ட் ஆகிறதுக்கு பதிலா அதை நான் எடுத்து என்னோட பசிக்கு சாப்பிட்டுக்கிறேனே. இங்க பாரு, அது கீழே விழுந்து வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல. ஆனா என்னோட நெல்மணிகள் உனக்கு உணவாகிறதை என்னால அனுமதிக்க முடியாது. மீனு, நீ வா, நம்ம இங்க இருந்து போலாம். இந்த பக்கத்துல நிறைய பழமரங்கள் இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா நமக்கு எதுனா ஒரு பழமரம் கிடைக்கும். நாம அங்க போய் சாப்பிட்டுக்கலாம். நீங்க எங்க போறீங்க? நீங்க இங்கேயே தானியத்தை சாப்பிட்டுக்கலாம். இல்ல கோரி, எனக்கு உன்னோட தானியங்களை சாப்பிடுறதுல விருப்பம் கிடையாது. நீ என்னோட தோழிய இத சாப்பிட அனுமதிக்கல. அப்படி இருக்கும்போது நான் மட்டும் எப்படி நெல்மணிகளை சாப்பிட முடியும்? என் தோழிக்கு அனுமதி இல்லாத எந்த ஒரு பொருளையும் நானும் சாப்பிட மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு பறவைங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து வேகமா பறந்து போனாங்க. ஓஹோ! கதை இப்படி போகுதா? 2 பேரும் அந்த அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்களா? இருக்கட்டும், இருக்கட்டும். இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்கீங்கன்னு நானும் பார்க்குறேன். இப்படியே நாட்களும் நகர ஆரம்பிச்சுச்சு. கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறமா ஒரு நாள் பறவைங்க ரெண்டு பேரும் நதிக்கரையில தண்ணி குடிச்சிட்டு இருக்கத கோரிக்காகவும் பார்த்துச்சு. உடனே ரொம்ப வேகமா அங்கிருந்து கிளம்பி பறவைங்க வாழ்ற மரத்தை நோக்கி போணுச்சு. அங்க போன கோரி ரெண்டு முட்டையையும் பார்த்துச்சு. ஏதோ மனசுல யோசிச்ச கோரி மீனுவோட முட்டைய கழுகோட கூட்டுலையும் கழுகோட முட்டைய எடுத்து மீனுவோட கூட்டுலையும் இடமாத்தி வச்சுச்சு. ரொம்ப ஒத்துமையா இருக்கீங்க. இருக்கட்டும், இருக்கட்டும். இந்த முத்தம் வெடிக்கிற அன்னைக்கு நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரிகளா மாறி சண்டை போடுவீங்க. அத இந்த காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களும் சுத்தி நின்னு வேடிக்கை பார்ப்பாங்க. பறவைங்க வர்றதுக்கு முன்னாடி அங்கிருந்து போகணும்னு யோசிச்சு வேகமா அந்த இடத்துல இருந்து பறந்துச்சு. இது எதுவுமே தெரியாத பறவைங்க எப்பயும் போல ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களோட கூட்டுல உட்காந்து அடை காத்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்படியே கொஞ்ச நாளும் போணுச்சு. இப்போ காட்டுல வெயில் காலம் தொடங்கினுச்சு. மீனும், இன்னும் உன் குழந்தை வெளியில வர்றதுக்கு எத்தனை நாள் இருக்கு? என்னோட குழந்தை இன்னும் 5, 6 நாள்ல வெளியில வந்துருவா. ஆமா, உன்னோட குழந்தை எப்ப வெளியில வரும்? எனக்கும் இன்னும் 5, 6 நாள் தான் மீனும் இருக்கு. ஆனா என்னால இந்த வெயில சமாளிக்க முடியல. என் குழந்தைய இந்த வெயில்ல இப்படி வீடு இல்லாம கூட்டுல வளர்க்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அதான் வேற எங்கேயாச்சும் போயிடலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன சொல்ற தோழி? அப்படின்னா நீ என்னை விட்டுட்டு போக போறியா? ஆமா, நீ எங்க போறதா இருக்க? எனக்கு அத பத்திலாம் எதுவும் தெரியல மீனு. ஆனா நான் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். அப்போதான் என் குழந்தைய நல்லபடியா வளர்க்க முடியும். மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சதும் சீழ்கழுகு அந்த இடத்துல இருந்து வேற ஒரு பாதுகாப்பான இடத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சுச்சு. சீல் போனதை நினைச்சு மீனு ரொம்பவே மனசு வருத்தப்பட்டு அழ ஆரம்பிச்சா. சீழ்கழுகு தான் முட்டையை எடுத்துட்டு போறத அந்த காகங்கள் பார்த்துட்டாங்க. கௌரி, அங்க பாரு. அந்த சீக்கழுகு தன்னோட முட்டைய எங்கேயோ எடுத்துட்டு போகுது. ஆமா காலேஜி, அந்த கழுகுக்கும் மீனுக்கும் ஏதோ சண்டைன்னு நினைக்கிறேன். ஆமா, அது என்ன சண்டை போட்டிருக்கோம்? சரி வாங்க, எப்படியாச்சும் நம்ம அந்த மீனை கிட்ட போய் பேச்சு கொடுத்து என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கலாம். மீனுவோட கூட்டுக்கு போன பறவைங்க அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விசாரிச்சாங்க. அன்னைக்கு ராத்திரி பொழுதும் வந்துச்சு. காலேஜி,
இந்த பறவைங்களை பிரிக்கிறதுக்கு நான் ஒரு பெரிய பிளான் ஒண்ணு போட்டு அதை பண்ணியிருக்கேன். ஆனா இந்த பறவைங்க என்னடான்னா தன்னாலேயே பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்படின்னு சொல்லி கோரி முட்டைய மாத்தி வச்ச விஷயத்த காலுஜி கிட்ட சொன்னா. நீ கோரி, நீ பலே கில்லாடிதான். சபாஸ் கோரி, நீ பண்ணின இந்த வேலையை நினைச்சு எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. ஒரு நாள் வேடன் ஒருத்த மீனு வாழ்ற மரத்தை வெட்டலான்னு கோடாரிய எடுத்துட்டு வந்தான். எப்படியாச்சும் உயிர் தப்பிச்சாகணும் அப்படின்னு யோசிச்ச மீனு வேகமா தான் முட்டையை எடுத்துட்டு அந்த மரத்துல இருந்து ரொம்ப தூரம் பறந்து போனான். அங்கிருந்து கிளம்பின சீழ்கழுகு ஒரு பெரிய காட்டுக்கு வந்து சேர்ந்துச்சு. அங்க நிறைய அடர்த்தியான மரங்கள் இருக்கிறத பார்த்து அந்த மரங்கள்ல ஒண்ணுல தன்னோட கூட்டைய வச்சுச்சு. ஒரு நாள் வேகமா மீனுவோட முட்டை அசைய ஆரம்பிச்சுச்சு. அதுல இருந்து அவளோட ஒரு குழந்தையும் வெளியில வந்துச்சு. என்ன இது? இந்த குழந்தை கழுகு மாதிரி இருக்கே. எப்படி இந்த தவறு நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி மீனும் யோசிக்க ஆரம்பிச்சா. அதே நேரத்துல அங்க கழுகோட முட்டையும் வெடிச்சு அதுல இருந்து மீனுவோட குழந்தை வெளியில வந்துச்சு. அட, என்ன இது? மீனுவோட குழந்தை மாதிரி இருக்கு. ஆமா, இந்த முட்டை எப்படி மாறி இருக்கும்? இந்த தவறு நடக்க வாய்ப்பே இல்லையே. மீனும் மாத்தி வச்சிருக்க மாட்டா. ஏன்னா அவ ரொம்பவே நல்லவ. கண்டிப்பா இது அந்த காகத்தோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்ச கழுகு அந்த குழந்தையே பார்த்துட்டு இருந்துச்சு. என்னதான் தன்னோட குழந்தை இது இல்ல அப்படின்னாலும் மீனு மேல இருக்கிற பாசத்தால அவளோட குழந்தைய தன்னோட குழந்தையா வளர்க்க ஆரம்பிச்சா. இதே மாதிரிதான் மீனு குருவியும் அவளோட குழந்தைன்னு யோசிச்சு கழுகோட குழந்தைய நல்ல விதமா வளர்த்துட்டு இருந்தா. இப்படியே சில வருஷங்களும் கடந்து போணுச்சு. ரெண்டு பறவைங்களும் இடப்பெயர்ச்சிக்காக வேற ஒரு காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நதிக்கரையை நோக்கி பறவைங்க ரெண்டு பேரும் அவங்க குழந்தைகளோட வந்தாங்க. யதார்த்தமா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசினாங்க. மீனும் நம்மளோட முட்டைய மாத்தி வச்சு நம்மளுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணினது அந்த காகம்தான். ஆமா கழுகு, நானும் அதை யோசிச்சேன். அங்கிருந்து நீ போனதுக்கு அப்புறமா என்னோட மரத்தையும் வேடன் ஒருத்தன் வெட்டிட்டான். அதுக்கப்புறம் நானும் அந்த காட்டுல இருந்து வேற ஒரு காட்டுக்கு போயிட்டேன். பிறகு ஒருத்தருக்கு ஒருத்தர் நடந்த எல்லா விஷயத்தையும் பேசிக்கிட்டாங்க. இப்போ ரெண்டு பேரோட குழந்தைங்களும் அவங்கவங்க பக்கத்துல போயிட்டாங்க. ரெண்டு பேரும் தான் குழந்தைங்கள இத்தனை வருஷம் கழிச்சு பார்த்ததை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அன்னையில இருந்து பறவைங்க ரெண்டு பேரும் அந்த காட்டுல ஒரே வீட்டுல ஒத்துமையா வாழ ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு காலையிலயும் மீனுவ உணவு தேட போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுக்காக கோரி மீனுவோட வீட்டுக்கு வந்திருந்தா. அந்த நேரம்னு பார்த்து மீனுவோட தங்கச்சி ரேணு அங்க வந்தா. தயவு செஞ்சு நீ எனக்கு உதவி பண்ணுக்கா. நீ இல்லைன்னா கண்டிப்பா இப்ப நான் குடும்பத்தோட தற்கொலை தான் பண்ணிக்கணும். என்னோட வீடு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. தினமும் பெய்யற மழையில சொட்டு சொட்டா தண்ணி ஊத்திட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லி நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா இப்போ 2 நாளா நிறைய மழை பெய்யறதால வீடு மொத்தமும் ஊத்துதுக்கா. தண்ணி உள்ள சொட்டுறதால என்னோட குழந்தைக்கும் காய்ச்சல் வந்துட்டு அவனும் இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்திருக்கேன். என்னால என்ன செய்யறதுன்னே தெரியலக்கா. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். இத்தனை நாளா அப்போ மழையில நினைச்சிட்டுதான் இருந்தீங்களா? ஆமாக்கா, வேற வழி இல்லையே. எப்ப பார்த்தாலும் உங்ககிட்டயே வந்து உதவி கேக்குறதா இருக்கு. எனக்கு அதை நினைச்சு ரொம்ப அசிங்கமா இருந்துச்சுக்கா. அதனாலதான் இந்த தடவை உங்ககிட்ட உதவி கேட்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனாலும் அந்த கடவுள் உங்ககிட்டயே என்ன கேக்குற மாதிரி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி திரும்பி அழ ஆரம்பிச்சா. இப்ப என்ன, வீட்டை சரி பண்ணிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு. என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, அத நான் எடுத்துட்டு வந்து தரேன். அதை வச்சு நீ உன்னோட வீட்டு கூரைய சரி செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு கட்டு பணத்தை எடுத்துட்டு வந்து மீனு ரேணு கிட்ட கொடுத்தா. பணத்தை வாங்கிட்டு ரேணு ரொம்ப சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு போனுச்சு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த கோரிக்கு மனசுல ஏதோ தப்பா பட்டு மீனு கிட்ட இப்படி பேசினா. இங்க பாரு மீனு, திரும்பவும் நான் சொல்றேன்னு கோவப்படாத. எனக்கு என்னமோ உன் தங்கச்சி மேல சந்தேகமா தான் இருக்கு. அவ உன்கிட்ட பணத்தை புடுங்கிறதுக்காக மட்டும்தான் பாசமா இருக்கிற மாதிரி நடிக்கிறா. கண்டிப்பா அவளுக்கு உன் மேல உண்மையான பாசம் கிடையாது. நான் உன்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவ அப்படியெல்லாம் கிடையாது, ரொம்ப நல்லவ. நீ ஏன் அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? எவ்வளவு சொன்னாலும் கண்டிப்பா உன் தங்கச்சி பேராசப்பட்டுதான் இங்க வந்து உன்கிட்ட பணம் கேக்குறா. எனக்கு அது நல்லா புரியுது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா அதை நீயே புரிஞ்சுக்குவ மீனோ. அப்ப தெரியும் இந்த கோரி முன்னாடியே சொன்னாலே அப்படின்னுட்டு. இப்படியே நாட்களும் நகர ஆரம்பிச்சிச்சு.
ஒரு நாள் சாயங்காலமா கோரியும் காலுவும் காட்டுல வேக வேகமா அலறி அடிச்சுட்டு ஓடி வந்தாங்க. எல்லா பறவைங்களையும் கூப்பிட்டு காகங்கள் இப்படி பேசினாங்க. அந்த பக்கமா ஒரு கழுகு ஒரு சிட்டுக்குருவிய கொன்னு தின்னுட்டு இருந்துச்சு. யாருன்னு சொல்லி பாக்கலான்னு போனா அங்க சாப்பிட்டுட்டு இருந்தது நம்மளோட மீனுவ. என்ன சொல்றீங்க? மீனுவே கழுகு சாப்பிட்டுச்சா? ஆமா லூசி, இப்ப மீனும் உயிரோடவே இல்ல. எங்களுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. அதான் பார்த்துட்டு நாங்க வேக வேகமா ஓடி வந்துட்டோம். அநேகமா அந்த கழுகு மீனுவ மொத்தமா கொன்னு சாப்பிட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். மீனுக்கு இருக்கிறதே ஒரே ஒரு பொண்ணு, அவளுக்கு கணவர் கூட இல்ல. இப்ப அவளை யாரு பாத்துக்கிறது? எனக்கு தெரிஞ்சு மீனுவுக்கு பக்கத்து காட்டுல ஒரு தங்கச்சி இருக்கா. நாம கொண்டு லக்கிய அங்க விட்டுறலாம். கண்டிப்பா அவ நல்லாதான் பாத்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு லக்கிய கூப்பிட்டுட்டு பறவைங்களையும் கூப்பிட்டுட்டு கோரியும் காலுவும் நேரா பக்கத்து காட்டுல இருக்கிற ரேணுவோட வீட்டுக்கு போனாங்க. உன்னோட அக்காவை கழுகு கொத்தி கொன்னுடுச்சு. இப்போ உன்னோட அக்கா பிள்ளை தனியா அனாதையா தான் இருக்கா. அதான் எனக்கு தெரிஞ்சு அவளோட சொந்தம்னு சொல்லிட்டு நீ தானே மீனு வீட்டுக்கு அடிக்கடி வருவ, உன்கிட்ட லக்கிய ஒப்படைச்சிட்டு போலான்னு வந்தோம். என்னது, அவ குழந்தைய என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போலான்னு வந்தீங்களா? என்னால எல்லாம் பாத்துக்க முடியாது. நானே சிரமப்பட்டுட்டு இருக்கேன். என்கிட்ட கொண்டாந்து அவளை குடுக்குறீங்க? என்னால எல்லாம் எதுவும் பண்ண முடியாது. நீ தானே வந்து பணம் நகைன்னு வாங்கிட்டு போன. அவ உயிரோட இருந்தப்ப உனக்கு அவ தேவைப்பட்டா, இப்ப உனக்கு அவ தேவைப்படலையா? அவ பிள்ளைய நியாயப்படி பார்த்தா நாங்க சொல்லி நீ பாத்துக்க கூடாது. நீயாவே செய்தி கேள்விப்பட்டு வந்து பாத்துட்டு இருந்திருக்கணும். ஆனா உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நாங்க கூப்பிட்டு இருந்தோம். நீ என்னடான்னா இப்படி பேசுற? என்னால எல்லாம் அவ பொண்ணை பாத்துக்க முடியாது. ஒரு பையனா இருந்தா கூட நான் வளர்த்துருவேன். அதுவும் ஒரு பொண்ணு. அதுக்கு போய் என்னால நகையெல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா? அவ இருக்கிறப்பதான் எனக்கு அவ தேவைப்பட்டா. இப்ப அவளே இல்ல. அவ இல்லங்கிறப்போ அவளோட குழந்தைய வளர்த்து நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு தெரிஞ்சு நீங்க அவளை ஒரு நல்ல ஆசிரமமா பார்த்து சேர்க்கறது தான் நல்லது. இப்படி பாவி இப்படி சொல்றியே. எத்தனை நாள் மீனு வீட்டுல வந்து உதவின்னு நின்றுப்ப. கொஞ்சம் கூட உனக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? இந்த மனசாட்சிய பத்தி எல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. எனக்கு அவ அப்ப தேவைப்பட்டா வந்த. இப்ப அவளே உயிரோட இல்ல. இனிமே வேணா அந்த பக்கம் நான் வராம இருக்கேன். சரியா? தயவு செஞ்சு என் வீட்டுல இருந்து பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடிக்கிற மாதிரி ரேணு பேசினா. இது எல்லாத்தையும் ரேணு வீட்டு ஜன்னல் பக்கமா ஒளிஞ்சு நின்னு மீனு கேட்டுட்டு இருந்தா. மீனு ரேணுவோட வீட்டுக்குள்ள வந்தா. மீனுவ பார்த்ததும் ரேணு ரொம்பவே அதிர்ச்சியானா. அக்கா, நீ உயிரோட தான் இருக்கியா? என்ன அக்கான்னு கூப்பிடுறதுக்கு உனக்கு எந்த தகுதியுமே கிடையாது. உனக்கு தேவைப்படுறப்ப நான் வேணும், அதே எனக்கு ஒரு தேவை அப்படின்னா உன்னால அதை பண்ண முடியாது இல்ல? ஆமா, நான் உன்கிட்ட என்ன பணம் காசு எதிர்பார்த்தா பேசின? நீ பாட்டுக்கு வருவ. சரி, நம்மளுக்கு என்ன இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி. என்னைக்காச்சும் நான் உன்னை என் உறவுக்கார பொண்ணுன்னு நினைச்சிருக்கேன்னா என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரிதானே பாத்துக்கிட்டேன். எல்லாரும் சொன்னாங்க உன் தங்கச்சிய நம்பாத, அவ பணத்துக்காக தான் உன்கிட்ட வரான்னு. ஆனா நான் நம்பவே இல்ல. என் தங்கச்சி அப்படி இல்ல, என் மேல இருக்க பாசத்துல வரான்னு நினைச்சேன். என்ன மாதிரிதான் நீயும் இருப்பன்னு நினைச்சேன். ஆனா நீ இப்படி பண்ணிட்டியே. இனிமே சாகர வரைக்கும் என் மூஞ்சிலேயே நீ முடிக்காத. நான் இது வரைக்கும் பண்ணின நல்லதுக்கெல்லாம் நீ நல்லா ஒரு நன்றி விசுவாசம் காட்டிட்ட. என்ன ரேணு, இங்க என்ன நடக்குதுன்னே புரியலையா? இப்ப நான் எல்லாம் தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோ. உன் அக்கா கிட்ட நான் 1000 தடவை சொன்னேன் உன் தங்கச்சி நல்லவ இல்ல, அவளை நம்பாதுன்னு. ஆனா அவ கேட்கவே இல்ல. அதான் அவளுக்கு புரிய வைக்கிறதுக்காக நானும் என்னோட கணவரும் சேர்ந்து ஒரு சின்ன நாடகத்தை போட்டோம். நாடகத்தோட முடிவு நாங்க எதிர்பார்த்த மாதிரிதான் இருந்துச்சு. எல்லாருக்கும் மீனும் இறந்துட்டான்னு சொல்லி நம்ப வச்சுதான் இங்க கூப்பிட்டுட்டு இருந்தோம். அப்பதான் உன்னோட லட்சணம் என்னன்னு அவங்களுக்கும் புரியும்ட்டு. லக்கிய பாரு, எவ்வளவு அழுதா. ஆனா உன் மனசுல இறக்கமே வரல இல்ல? என்னதான் நெருங்கின சொந்த பந்தமா இருந்தாலும் நம்ம பிள்ளைங்களுக்கு ஒண்ணுனா நாம தான் செய்யணுங்கிறத நல்லா எனக்கு புரிய வச்சுட்டேன். இனிமே நான் என்னோட பொண்ணுக்காக மட்டும்தான் வாழ போறேன்.